ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல். வாங்க இன்றைக்கி காரசாரமான நண்டு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு சட்டியில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா சூடானதும் இதில் 3 கிராம்பு, 2 துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஆயிலில் நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போது ஒரு 3 ஆனியன் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஆனியன் நல்லா கலர் மாதிரி வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போது ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு பூண்டு உரிச்சிட்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். நமக்கு வதக்கும் போதே நல்ல மணம் வரும். ஒரு கருவேப்பிலை கொத்தியும் இது கூடவே ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கலாம். குழம்புக்கு நல்ல ஒரு வாசத்தை கொடுக்கும். இப்போது 2 தக்காளி, பழுத்த தக்காளியை எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருக்கேன். இப்போது தக்காளி, வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா குழஞ்சி வரும். அது வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விட்டுக்கலாம். இப்போது குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கல் உப்பு சேர்த்துருக்கேன். சால்ட் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தீ மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு பச்சை மிளகாய் ஃப்ளேவருக்காக சேர்த்துருக்கேன். அந்தளவுக்கு காரம் இருக்காது. இப்போது மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம பெப்பர்லாம் சேர்ப்போம், அதனால் எனக்கு இந்த காரமே போதுமானதாக இருக்கும். அதனால் நான் கம்மியாக சேர்த்துருக்கேன். தேவைப்பட்டால் நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள். நல்லா ஆயிலே ஃப்ரை பண்ணி விட்டுருக்கேன். இப்போது நண்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், இதையும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலா கூட ஒரு பெரட்டி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பெரட்டிட்டு இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு இப்போது நல்லா நமக்கு மசாலா கூட நண்டு எல்லாம் சேர்ந்து கலந்து வந்ததுக்கப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணி வேக விடணும். நண்டு வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, ஒரு 5 மினிட்ஸ் இருந்தாலே போதும். இப்போ நான் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இப்போவே ஒரு பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 மூடி அளவுக்கு எடுத்திருக்கேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சோம்பு 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும் குழம்பு. இப்போது அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மிக்சியில் நல்லா திக்காக பேஸ்ட்டாகவே அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நண்டு நல்லாவே வெந்து வந்துருச்சு. இப்போது நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்து வச்சுருக்க தேங்காய் விழுதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கறி குழம்பு டேஸ்ட்லேயே இருக்கும், நல்லாவே மணமாக இருக்கும். கடைசியாக கொதிச்சு வந்ததும் மிளகு ஜீரகத்தூள் அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம மிளகு ஜீரகத்தூள் பார்த்திங்கன்னா கடைசியாக தான் சேர்க்கணும். இதுதான் நம்ம குழம்புக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். கடைசியாக கொத்தமல்லி தழைகளை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம நண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.